பக்தி ஒளி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான தகவல் என்னவென்றால், ஆஷாட நவராத்திரி 9வது நாள் பூஜை 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய 9ஆம் நாள் பூஜை. 9 அப்படின்றது நவ கோள்களின் அனுகிரகம் பெற வேண்டி இந்த நவராத்திரி பூஜை அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல நவ கிரகங்களின் அருள் பெறவும் நவ கோள்களால் பிரச்சனை தீரவும் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை வாராகி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவளாகவும், அதே போல் உங்களுடைய உடம்பில் எந்தவித நோயாக இருந்தாலும் எந்தவித பேயாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தவளாக இந்த 9 நாள் பூஜையானது உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த 9ஆம் நாள் பூஜை அப்படின்றது முழுக்க முழுக்க தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளாக இருக்கு. இதுல 9ஆம் நாள் யாரெல்லாம் உள்ள சேருவாங்க அப்படின்னு பார்த்தா, பிரித்திங்கரா, சண்டி, சாமுண்டி, வராகி, அதுக்கப்புறம் பத்ரகாளி, லலிதா, ராஜராஜேஸ்வரி, இந்த மாதிரி பல உக்ர தெய்வங்கள் ஒன்றாக சேர்ந்து வராகியின் ரூபத்தில் உங்களுடைய பல வினைகளை தீர்க்கும் நாளாகவும், பல தொந்தரவுகள் இருந்தா அந்த தொந்தரவுகளை தீர்க்கும் நாளாகவும் இந்த நாள் பூஜை அப்படின்றது இருக்கும். இந்த பூஜை முறை அப்படின்றது எப்போதும் போலவே நாம முதல் நாள் எப்படி முதல் வீடியோவை போய் பாருங்க. முதல் வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அபிஷேகம் பண்ணணும், எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படின்றத அனைத்தையுமே சொல்லியிருப்பேன். அதனால எல்லா நவராத்திரியும் பண்ணும்போதும் முதல் வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுதான் பிரதானம். அதனால ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, முறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முறைய தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்படின்னா முதல் வீடியோ உங்களுக்கு அவசியமானது. இந்த 9ஆம் நாள் பூஜை பண்ணும்போது நவகிரகங்கள் ஆசி நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நவகிரகங்களுடைய ஆசி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதாவது உச்சந்தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால வரலையும் நமக்கு நவக்கோள்கள் தான் ஆண்டுட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே நவக்கோள்கள் தான் நம்மளுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்கு. அதனால இந்த 9ஆவது நாள் பூஜை அப்படின்றது நம்ம செய்யறது நவக்கோள்களின் ஆசி பெறவே. அதனால நவக்கோள்களின் ஆசி பெறவும் வராகியினுடைய ஆசி பெறவும் பக்தி ஒளி சேனல் மூலியமாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.